மதுரையில் பனைமரம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இயற்கை ஆர்வலர் பனை விதையில் விநாயகர் உருவம் வடிவமைத்து இலவசமாக குழந்தைகளுக்கு வழங்கினார். விநாயகர் சதுர்த்தி வருகிற 7ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் மதுரையைச் சேர்ந்த இயற்கை ஆர்வலர் அசோக்குமார் பனை விதையில் விநாயகர் உருவம் செய்து அதனை பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கி வருகிறார். இதுகுறித்து பேசிய அவர், சுற்றுச்சூழலை காக்கும் பொருட்டு பனை விதை விநாயகர் தயார் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். பனை விதை விநாயகர் அதிக அளவு தயார் செய்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் கூறினார். பனை விதை விநாயகரை நீர்நிலைகளில் விதைப்பதன் மூலம் பனை மரங்கள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். வருகிற 7ஆம் தேதி நம்ம விநாயகர் சதுர்த்தி வருது. அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பனை விதையில் விநாயகர் செய்யும் பயிற்சி குழந்தைகளுக்கு வழங்கிட்டு வந்தோம். எதுக்கு இந்த பயிற்சி மற்றும் இந்த பொம்மைகள் செய்து பொதுமக்களுக்கு இலவசமாகவும் கொடுத்துக்கிட்டு வரோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய இளைய தலைமுறை மனதில் தான் நம்ம பனைமரம் குறித்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சூழலில் இருக்கோம். ஏன்னா பனைமரமானது அழிவின் விளிம்பில் இருக்குது. அந்த ஒரு முன்னெடுப்பின் காரணமாக இப்போ பனை விதையில் விநாயகர் செய்யும் பயிற்சியின் மூலமாக வருகிற சதுர்த்திக்கு குழந்தைகள் அந்த விநாயகரை வழிபட்ட பிறகு அதை நீர்நிலைகள் விதைப்பதன் மூலமாகவோ அல்லது நீர்நிலைகளை தூக்கி போடுவதன் மூலமாகவோ அவைகள் முளைத்து வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நமக்கு பனைமரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.